வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டெட்டுக்கு சைக்காலஜிக்கு மேக்ஸ் வீடியோ கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு மேக்ஸ்ல முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 4 பிப்ரவரி 2023 FN மார்னிங் நடந்தது. இந்த 2023 பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைன் டெஸ்ட். ஸோ அதுல காலையில ஒரு டெஸ்ட், மதியம் ஒரு டெஸ்ட்னு ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் பேப்பர் நமக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? நிறைய கொஸ்டின் பேப்பர் 2023ல மட்டுமே கிட்டத்தட்ட 11 கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் ரெடி பண்ணி புக்லெட்டா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம புக்கை பாருங்க. நம்ம புக்கை தான் அப்படியே உங்களுக்கு கிளாஸா கொடுக்க போறேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 எக்ஸ்போனன்ஷியல் ரூல் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுக்கு விதியில ஒரு 3 விதி மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஃபார்முலா மட்டுமே தனியா நமக்கு கேட்கறாங்க. a பவர் m இன்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இது ஒரு ரூல் இருக்கு. அதாவது பெருக்கல்ல பேஸ் சேமா இருந்தா பவரை கூட்டணும். சரிங்களா? இதே இது வகுத்தலா இருந்தா என்ன? a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு வகுத்தலா இருந்தா பேஸ் சேமா இருக்கிறப்ப வகுத்தல் இருந்துச்சுன்னா பவரை கழிக்கணும், m மைனஸ் n. மூணாவது விதி a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு பவருக்கு பவர் வந்துச்சுன்னா ரெண்டையும் பெருக்கிருங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விதிகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னொரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. 1/a பவர் மைனஸ் m அப்படி இருக்குன்னா, அதாவது a பவர் மைனஸ் எம்க்கு ரெசிப்ரோக்கல் என்ன வரும்னா a பவர் m வரும். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. இங்க 10 பவர் மைனஸ் 2 இருக்கு, இங்க 10 பவர் 8 இருக்கு. ஆனா இங்க மட்டும் 100 பவர் x இருக்கு இல்லையா? ஸோ அதனால இதையும் நீங்க 10க்கு மாத்துங்க. இப்போ 100 என்னன்னு எழுதலாம்? 10 இன்டூ 10 எழுதலாமா? அப்ப 10 2 தடவை இருக்கிறதுனால 10 பவர் 2 எழுதுவோம் இல்லையா? இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். 100 என்னன்னு எழுதலாம்? 10 பவர் 2 எழுதலாம். ஸோ இந்த 100 10 பவர் 2 எழுதுறேன். 10 பவர் 2 மீதி இருக்கிறத அப்படியே எழுத போறேன். ரொம்ப ஈஸி. இப்ப பவருக்கு பவர் வந்தா என்ன சொன்னேன்? பெருக்க சொன்னா. இப்பதான் 3வது விதி பார்த்தோம். அப்ப ரெண்டையும் பெருக்கிருங்க. 2ஐயும் எக்ஸையும் பெருக்கணும்னா 2x. டீச்சர்ஸ் இங்க கீழே இருக்கு. இப்ப இதுவும் 10ன்னு வந்துருச்சு, கீழேயும் 10 தான் வருது. நான் ஒரே ஸ்டெப்ல உங்களுக்கு ஈஸியா முடிச்சிடுறேன். அப்ப இங்க கீழே மைனஸ் இருக்கா? மைனஸ் மேல வரப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஒரே ஸ்டெப்ல ஈஸியா முடிச்சிடுறேன். ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இல்லையா? எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பண்ணிடணும். உங்களுக்கு இங்க தெளிவா விளக்கமா கொடுத்துருக்கேன். இதை பாத்துக்கோங்க. ஏன்னா புக் இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா புக் வாங்கிக்கோங்க டீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஏன்னா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நம்மகிட்ட சைக்காலஜிக்கு மேக்ஸுக்கு புக் அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? ஸோ இதுதான் இந்த புக்கு. இதுல 12 செட் கொஸ்டின் இருக்கும். நியூ சிலபஸ் படி மேக்ஸுக்கு 12 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா கொடுத்துருக்கோம். புக் பைலிங்குலா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி சைக்காலஜிக்கும் பைலிங்குவல் புக்கு தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். 2012ல இருந்து 25 வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரோட இருக்கு. அது போக எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 2 புக்கும் அவைலபிளா இருக்கு. புக் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு டீச்சர்ஸ். கண்டிப்பா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு தான் ஆகணும். சரிங்களா? படிக்காம எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிடாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு மார்க் கொடுக்கும். நீங்க பாஸ் ஆகுறதுக்கு இந்த புக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, சம பாருங்க. இப்ப இங்க ஈக்குவல் இருக்கா? பேஸும் சேமா இருக்கு. இங்கேயும் 10 இங்கேயும் 10 இருக்கு, ஈக்குவல் இருக்கு. அதனால பவரை நீங்க ஈக்குவல் எடுத்துக்கணும். சரிங்களா? எல்லாத்துலயும் எடுத்துட முடியாது பவரை ஈக்குவலா. பேஸ் சேமா இருந்து ஈக்குவல் இருந்தா மட்டும்தான் அந்த பவரை நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்க முடியும். இங்க எழுதுற பாருங்க. 2x + 2 = 8. இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த பிளஸ் 2 எங்கிட்டு கொண்டு வந்துருமா? என்ன வந்துரும்? மைனஸ்ல வந்துருமா? அப்ப 2x = 8 - 2ன்னு வந்துரும். இப்ப 2x 8ல 2 கழிச்சிட்டோம்னா 6ன்னு வந்துரும். இப்ப இது பெருக்கல்ல இருக்கு. பெருக்கல் இங்கிட்டு போறப்ப என்ன வந்துரும்? வகுத்தல்ல வந்துருமா? அப்ப x = 6/2 வந்துரும். இப்ப 6 2ஆல வகுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் 3ன்னு கிடைக்குது. சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ். இருசக்கர வண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 85,500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் இருசக்கர வண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு வண்டியை விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 85,500 விற்கிறாரு. இது வந்து விற்பனை விலை. விற்பனை விலையை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, SP. சரிங்களா? இதுல 10% வந்து லாஸ். சரிங்களா? நட்டம். அப்ப நமக்கு லாஸ் வந்து 10%. இத 5% லாபம் கிடைக்கணும், ப்ராஃபிட் வேணும். லாபம் வேணும் அப்படின்னா
எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப எவ்வளவுக்கு விற்கணும்னு கேட்கிறாருல, ஸோ இதோட எஸ்பி விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் இதோட எஸ்பி தான் நான் கண்டுபிடிக்கணும். இது வந்து லாஸ்க்கான எஸ்பி, இது வந்து என்னது இந்த ப்ராஃபிட்டுக்கான எஸ்பி நான் கண்டுபிடிக்கணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப எவ்வளவுக்கு வாங்கியிருக்காதுன்னு தெரிஞ்சா தான் நான் விற்கிறத பத்தி பேச முடியும். சரிங்களா? அப்ப வாங்கிய விலை அடக்க விலை என்ன அப்படின்னு தெரியணும். அடக்க விலைக்கு இங்கிலீஷ்ல காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் பிரைஸ் அதோட எழுத்தை மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துட்டோம்னா சிபி. சரிங்களா? எஸ்பி அப்படின்னா செல்லிங் பிரைஸ் விற்பனை விலை, அடக்க விலை சிபினா அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிபி கண்டுபிடிக்க போறோம். சிபி இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிபி ஈக்குவல் டு 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பி. அதே இது எஸ்பி வேணும்னா அப்படி இங்க மாறிக்கும். சரிங்களா? இது ப்ராஃபிட் இருக்கிறப்ப எஸ்பி ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டு சிபி. சார் இதை எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இங்க எஸ்பி வந்துச்சுன்னா இந்த சைடு சிபி வரும் பாருங்க, இங்கிட்டு சிபி வந்தா இங்கிட்டு எஸ்பி வரும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாத்தி தான் வரும். ஒரு சைடு சிபினா இன்னொரு சைடு எஸ்பி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ் வந்துச்சுன்னா மைனஸ் வரும், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பிளஸ் வரும். கிளியரா? இதுதான் குழப்பக்கூடியது. அடுத்து எது மேல எது கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு லாஸ் அப்படின்னா growth இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ பிசினஸ் வந்து கீழே போகுதுன்னு அர்த்தம். அப்போ கீழே வரணும். அதே இது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா, ப்ராஃபிட்னா நமக்கு growth நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ growthனா மேல மேல நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ மேல போடணும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா மேல தொகுதியில போடணும், அதாவது நியூமரேட்டர்ல போடணும். ஸோ இந்த கான்செப்டை மொட்டை மனப்பாடம் பண்ணாம இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷன்ல. அப்போ ஈஸியா நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிபி கண்டுபிடிப்போம். சிபிக்கு ஃபார்முலா இதுதான், 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பி. ஏன் இதுனா ஏன்னா லாஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? லாஸ் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தாங்க? 10% கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த லாஸுக்கு பதிலாக 10ன்னு போடுங்க. அடுத்து இந்த இடத்துல போறேன் பாருங்க. அப்ப 100 மைனஸ் 10 என்னன்னு வந்துடும்? 90ன்னு வந்துடும். இங்க எஸ்பி, எஸ்பினா இருசக்கர வண்டி எவ்வளவுக்கு வித்தாங்க? 85,500க்கு விற்கிறப்ப தான் எனக்கு 10% நட்டம் வந்துச்சு. சரியா? ஸோ அதனாலதான் லாஸ் 10 அப்ளை பண்றேன். இதுல விற்பனை விலை வந்து 85,500 அப்ளை பண்றேன். ஸோ இதுக்கு பதிலாக இதை போட்டுக்கணும். இந்த ஸ்டெப் வந்துருச்சா? இதை கேன்சல் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அழகா கட் பண்ணிடலாம். ஓகே டீச்சர்ஸ்? அடுத்து இந்த 9ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுங்க. இதை அடிக்கிறேன் பாருங்க. 9ஆல் அவுத்துருங்க. 9 81, மிச்சம் 4 மிச்சம் 4. இந்த 5 இங்கே போடுங்க. அப்ப 50 45. இந்த ஒரு 0 இருக்கு, அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை அடிக்கிறப்ப எனக்கு 950ன்னு வருது. இங்க ஏற்கனவே ஒரு 2 0 வருது. அப்ப இது பக்கத்துல 2 0 போட்டுக்கணும். சரியா? ஸோ நமக்கு 95,000ன்னு வந்துடும். இப்போ எனக்கு சிபி எவ்வளவு கிடைச்சிருச்சு? 95,000. அடக்க விலை வாங்கிய விலை வந்து 95,000 தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எஸ்பி கண்டுபிடிக்கலாம். 5% லாபத்துக்கு நான் எஸ்பி கண்டுபிடிக்க போறேன். அப்போ எஸ்பி ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்டு சிபி. இதுதான் முக்கியமான ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா தான் முக்கியம். ஃபார்முலா தெரியலைன்னா நம்ம அப்ளை பண்ணவே முடியாது. இப்போ 100 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ராஃபிட் நமக்கு லாபம் எவ்வளோ வரணும்? 5% வரணும். அதனால 5 போட்டுக்கோங்க. இந்த சிபி இப்போ கண்டுபிடிச்சது அளவு 95,000 நான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 100ஐயும் 5ஐயும் கூட்டோம்னா 105ன்னு வந்துடும். மீதி இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. அதே மாதிரி தான் இந்த 2 0 கட் பண்ணிடுவோம். மீதி இருக்கிறது இதையும் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டீங்கன்னா 99,750 வருது. ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இதான் நமக்கு ஆன்சர். ஏன்னா எஸ்பி தானே கேட்டாங்க. 5% லாபம் இருக்கிறப்ப எஸ்பி எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கு நமக்கு சிபி தேவை, அதனால ஃபர்ஸ்ட் சிபியை கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கும் டீச்சர்ஸ். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. இந்த முக்கோணம் என்ன வகை அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கிவன் ட்ரையாங்கிள் இஸ் எ கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு, நல்லா கவனிங்க, முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கு. இதுல ஒரு கோடு போட்டிருக்காங்க, இதுல 2 கோடு போட்டிருக்காங்க, இதுல 3 கோடு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொன்று வேற வேற இல்லையா? ஸோ 3 பக்கமுமே வேற வேற அளவுகளை கொண்டது. அதனால இது அசம பக்க முக்கோணம். ஒருவேளை இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் 2 கோடு இங்கேயும் 2 கோடுனா இந்த 2 பக்கமும் சமம்னு அர்த்தம். சரிங்களா? இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 4 சென்டிமீட்டர் தான் அர்த்தம். அப்ப இது இரு சமபக்க முக்கோணம். இங்க 3மே வேற வேற, ஒரு கோடு இங்க 2 கோடு இங்க 3 கோடு இருக்கு, வேற வேற இருக்கிறதுனால இது 3 பக்கமுமே வெவ்வேறு அளவுகளை கொண்டவை. அதனால இதுக்கு ஆன்சர் அசமபக்க முக்கோணம்னு வரும்.
இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, செங்கோண முக்கோணமா, சமபக்கம், அசமபக்கம், இருசம பக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள், அசமபக்கம் முக்கோணம். அடுத்து 4வது கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் x power 5 into 10 power 15 equal to 20 power 5 into 10 power 10. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. ஈக்குவல் டு இங்கிட்டு இருக்கிறது என்னது எல்ஹெச்எஸ், இங்கிட்டு இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அழகா நான் அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன், ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்னு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்ஹெச்எஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் அழகா இங்கே எடுத்துட்டேன். இப்போ இந்த 10 பவர் 15 நான் மாத்துறேன். இங்கே பவர்ல 5 வந்ததுனால இங்கே பவரை நான் 5ஆ மாற்றணும். அப்போ 10 பவர் 15 நான் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 10 பவர் 3 ஹோல் பவர் 5ன்னு எழுதுவேன். நம்ம ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரூல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி பவருக்கு பவர் வந்தால் ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்போ 3 × 5 15 நான் வந்துருச்சா. ஸோ அதனால இந்த 15 3 பவர் 5ன்னு நான் மாற்றி எழுதுறேன். இப்போ பாருங்க, இங்கேயும் பவர் 5, இங்கேயும் பவர் 5ல இருக்கு. நமக்கு ஒரு ரூல் இருக்கு, a பவர் m into b பவர் m ஈக்குவல் டு a into b ஹோல் பவர் mன்னு எழுதலாம். அதாவது பவர் மல்டிபிளிகேஷன்ல பவர் சேமா இருந்தா அந்த பேஸை மொத்தத்துக்கும் எழுதிடலாம். சரிங்களா? புரியுதா டீச்சர்ஸ்? பேஸ் வேற வேற இருந்தாலும் சரி, பவர் சேமா இருந்தா இது ரெண்டுக்கும் காமனா ஹோல் பவர் போட்டு எழுத முடியும். இதுவும் அடுக்கு விதி தான். ஸோ இதுபடி தான் நம்ம இங்க எழுதுறோம். இங்கே பவர்ல 5 இருக்கு, இங்கேயும் பவர்ல 5 இருக்கு. அப்ப இந்த கீழே இருக்க எக்ஸையும் 10 பவர் 3 நம்ம மொத்தத்துக்கும் பிராக்கெட்ல போட்டு பவர்ல இந்த 5 எழுதிடலாம். இப்ப திரும்ப என்ன பண்ணலாம், 100 பவர் 3 இருக்கா, சாரி 10 பவர் 3 இருக்கா. அப்ப என்ன அர்த்தம், 10 பவர் 3னா 10 3 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 3 0 வரும். இப்போ 1000. ஸோ இது ரெண்டையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். சரிங்களா? 10 பவர் 3க்கு என்னென்ன எழுதிட்டேன், 1000ன்னு எழுதிட்டேன். அவ்வளவுதான். அப்ப 1000x ஹோல் பவர் 5ன்னு இருக்கு. இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கோங்க. ஸோ அதான் இங்கே எடுத்திருக்கேன். இங்க பவர்ல 5 இருக்கு, இங்க பவர்ல 10 இருக்கு. அப்ப இதையும் மாத்துங்க. 10 என்னன்னு பிரிக்கலாம், 5 வரணும்னா 2 × 5ன்னு பிரிக்கலாமா. ஸோ அதான் எழுதியிருக்காங்க, 10 பவர் 2 ஹோல் பவர் 5 அப்படின்னு மாத்தியாச்சு. இப்ப இங்கேயும் பவர் 5, இங்கேயும் பவர் 5. அப்ப கீழே இருக்கதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கல் எழுதிடலாமா. அப்ப 20 × 10 பவர் 2 இந்த பவரை மொத்தத்துக்கும் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்ப இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். 20 அப்படியே எடுத்துக்கோங்க. 10 பவர் 2 அளவு 100. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 20 × 100 2000 வந்துடும். ஸோ இதை அப்படியே 2000 மாத்திடுவோம். ஓகேவா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கே எழுதிட்டேன். இது ரெண்டு ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு என்னது ஈக்குவல். அவங்க அப்படி கொடுத்ததுனால நம்ம இது ரெண்டு ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கேயும் பவர் 5, இங்கேயும் பவர் 5. இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு பவர். அப்போ பவர் சேமா இருந்தா பேஸை நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே ஈக்குவல் இருக்கிறதுனால ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். பவரை விட்டுட்டு பேஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 1000x ஈக்குவல் டு 2000 வந்துடுது. ஓகே டீச்சர்ஸ், எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 1000 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இங்கிட்டு வரப்ப டிவிஷன்ல வந்துடும். அப்போ 2000 டிவைடட் பை 1000 என்ன வரும், 2 வந்துருமா அடிச்சிட்டோம்னா. ஸோ எக்ஸுக்கு ஆன்சர் 2. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. லூகாஸ் சீக்வன்ஸும் சரி, ஃபிபோனாசி சீக்வன்ஸும் சரி. ஃபிபோனாசிஸ் தொடரின் அடுத்த 2 எண்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபிபோனாசினா என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1,1ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டினா 2ன்னு வரும். அப்புறம் இது ரெண்டையும் கூட்டுங்க 3, அப்புறம் இது ரெண்டையும் கூட்டுங்க 5, இது ரெண்டையும் கூட்டுங்க 8, இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி கூட்டி எழுதணும்னா வரக்கூடிய தொடர் வந்து ஃபிபோனாசி தொடர். ஸோ இதுல அடுத்த 2 எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாமா. 5 8 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும், 13ன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டினோம்னா 5 8 இருக்கு, இது ரெண்டையும் கூட்டுங்க, ஆன்சர் 13. அடுத்து இன்னொரு 2 எண்கள் வேணும். இது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னொரு நம்பர் வேணும் இல்லையா. அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 21, இது 2வது நம்பர். ஸோ ஆன்சர் இப்போ 13, 21 நமக்கு ஆன்சர். சரிங்களா? இது வந்து 3rd ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் 6 பாருங்க. The mean of 8 given observation is 75 and if a data 40 is removed from the given data, then the mean of the remaining data is. கொடுக்கப்பட்ட 8 தரவுகளின் சராசரி 75, அதுல இருந்து 40 அப்படின்ற தரவை நீக்கிட்டோம்னா மீதமுள்ள தரவுகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் டீச்சர்ஸ். பாருங்க,
இதுக்கு ஃபார்முலா இருக்கு சரிங்களா. நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பைலிங்குலா இருக்கிறதுனால ரெண்டையுமே நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ கூடுதல் வேணும் அப்படின்னா இப்போ நமக்கு சராசரினா எப்படி கண்டுபிடிப்போம்? சராசரி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சராசரி ஈக்குவல் டு நம்ம கூட்டுவோம், கூட்டிட்டு பை எண்ணிக்கை போடுவோம். சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேனே. இப்போ 5 3 2 இருக்குன்னு வச்சுக்கிருவோம். இப்போ இதுக்கு சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? சராசரி ஈக்குவல் டு 3 கூட்டுவோமா, 5 + 3 + 2 பை எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு, அதனால பை 3ன்னு போடுவோம். இப்படிதானே கண்டுபிடிப்போம் சராசரி. அதான் சொல்லியிருக்கோம். சராசரி ஈக்குவல் டு கூடுதல் பை எண்ணிக்கை, எத்தனை நம்பர். ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே ஃபார்முலாவை கொடுத்துருக்கேன். இப்போ கூடுதல் ஈக்குவல் டு நான் அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம். சராசரி ஈக்குவல் டு என்ன பண்ணா, கூடுதல் பை எண்ணிக்கை கொடுத்தோமா, தரவுகளின் எண்ணிக்கை. எனக்கு இங்க என்ன வேணா கூடுதல் தான் வேணும். இது வகுத்தல்ல இருக்கு, இங்கிட்டு கொண்டு போறப்ப பெருக்கல்ல வந்துடும். அதான் டைரக்டா ஃபார்முலா கொடுத்துருக்கோம். கூடுதல் ஈக்குவல் டு சராசரி இன்டு தரவுகளின் எண்ணிக்கை. ஓகே டீச்சர்ஸ். ஸோ இதுல நமக்கு தரவுகளோட கூடுதல் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா, கிவன் எடுத்துக்கோங்க. இந்த கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மொத்தம் எத்தனை தரவுகள்னா 8 தரவுகள் சரியா. அப்ப தரவுகளின் எண்ணிக்கை வந்து 8, சராசரி 75ன்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் பெருக்கிருங்க 60. ஓகே டீச்சர்ஸ். 8 தரவுகள் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க கொடுத்துருக்காங்களா. 8 தரவுகளின் சராசரி எவ்வளவா? 75. அதுல 45ன்ற ஒரு தரவை நீக்கணும்னா மீதம் இருக்கக்கூடியதோட சராசரி தான் கேட்கிறாங்க. அப்ப தரவுகளின் எண்ணிக்கை 8, சராசரி 75. இதை நம்ம அதுல அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான் இந்த ஃபார்முலால. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்ப 8 தரவுகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போறேன். இப்போ சராசரி வந்து 75, தரவுகளின் எண்ணிக்கை வந்து 8, ரெண்டையும் பெருக்கி வச்சுக்கோங்க, 600ன்னு வந்துடும். இப்போ 7 தரவுகளின் கூடுதலான எனக்கு வேணும். ஏன்? ஏன்னா 8 தரவுகள்ல ஒரு நம்பரை நான் நீக்கிறேன். அப்ப என்ன வந்துடும்? 7 தரவுகள் வந்துடும். அப்ப 7 தரவுகளின் கூடுதல். இந்த 600ல ஒரு நம்பர் நீக்க போறேன். என்ன நம்பர்? 40ன்றதை நீக்க போறேன். நீக்கிட்டேன்னா எனக்கு 560ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்ப புதிய சராசரி, நல்லா கவனிங்க. சராசரினா என்ன சொன்னேன்? சராசரி ஃபார்முலா என்ன? கூடுதல் பை தரவுகளின் எண்ணிக்கை, அவ்வளவுதானே. அப்ப புதிய சராசரி ஈக்குவல் டு கூடுதல் நம்ம புதுசாக கண்டுபிடிப்போம் 560ன்னு கிடைக்குது. தரவுகளின் எண்ணிக்கை எத்தனை? 7 தரவுகள். அப்போ பை 7 போடணும். ஸோ இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் 80ன்னு கிடைக்கும். ஓகே டீச்சர்ஸ். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? பின் வருவனவற்றுள் எது சரி? ஒரு 4 பண்பு கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட்னு சொல்லணும். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. நிரப்பு கோணம் அப்படின்னா, அதாவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா 90 டிகிரி. இதை வந்து நிரப்பு கோணம்னு சொல்லுவோம். அதாவது 2 கோணத்தை கூட்டினா 90 வரணும். அப்படி வந்துச்சுன்னா ரெண்டும் நிரப்பு கோணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரியும் 60 டிகிரியும் நிரப்பு கோணங்கள், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டையும் கூட்டுறப்ப என்ன வந்துடும்? 90ன்னு வந்துடும் சரிங்களா. அதே இது 180 அப்படின்னா மிகை நிரப்பு கோணங்கள், சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஆங்கிளை கூட்டுறப்ப 180 வந்துச்சுன்னா அது மிகை நிரப்பு கோணங்கள், சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட்னு பார்க்கணும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குவாடிலேட்டரல் ஆர் சப்ளிமெண்டரி. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். ஒரு வட்ட நாற்கரம் இருக்கு, வட்டம் இருக்கும், இதுல நாற்கரம் சரிங்களா. இதோட கோணம் வந்து மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ட்ரூ சரிங்களா, இது கரெக்ட். அடுத்து வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் 90 டிகிரின்னு சொல்றாங்க. இது தவறு சரிங்களா. ஏன்னா இங்க பாருங்களேன், இதுல இருக்கு இல்லையா வட்ட நாற்கரத்தின், இப்ப நம்ம போட்டோம்ல வட்ட நாற்கரம் படம் இப்படித்தான் இருக்கும். வட்டத்துல நாற்கரம் வரும். இப்ப இதையும் இதான் வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களை கூட்டணும் அப்படின்னா 180 வரும் சரிங்களா. இதையும் கூட்டினோம்னா 180. இதை நான் எக்ஸ், இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன்னா x + y = 180. இதுதான் கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இது கரெக்ட் சரிங்களா. மீதி இருக்கிறதெல்லாம் தப்பு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் சொல்றாங்க. அதாவது என்னன்னா 90 டிகிரின்னு சொல்றாங்க சரியா. இது வந்து 180 தான் வரும். இது தப்பு. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் செங்கோணம்னா 90 டிகிரி வராது. ஏன்னா நம்ம 180. இதுவும் தப்பு. அடுத்து வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் குறுங்கோணம்னா என்ன சார் அப்படின்னா 90க்கு கீழே சரிங்களா. 90க்கு கீழே இருந்தா குறுங்கோணம், கரெக்டா 90 இருந்தா செங்கோணம், 90க்கு மேல போச்சுன்னா வெறிகோணம். அதே மாதிரி 2 கோணத்தை கூட்டி 90 வருது அப்படின்னா அது நிரப்பு கோணம்.
அதே மாதிரி ரெண்டு கோணத்தை கூட்டுறப்ப 180 வந்துச்சுன்னா அது மிக நிரப்பு கோணம். 8th கொஸ்டின் பாருங்க. a plus b the whole squared minus a minus b the whole squared equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் b 4ab. எப்படின்னா ஃபார்முலா பாருங்க. a plus b the whole squared a plus b the whole squared equal to a squared plus b squared plus 2ab. சிலர் வந்து இதை நம்ம இங்கே போட்டு படிச்சிருப்போம். a squared plus 2ab plus b squared போட்டிருப்போம். கூட்டல் வர்றப்ப எங்க வேணாலும் எதை எழுதிக்கலாம், சரிங்களா? மாறி மாறி எழுதினாலும் தப்பு இல்லை. அதே இது a minus b the whole squared போடுங்க. இதுக்கு ஃபார்முலா a squared plus b squared minus 2ab. ஒன்றும் இல்லை, இங்கே plus 2ab வரும், இங்கே minus 2ab வரும், இவ்வளோதான். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம் இல்லையா? இதையும் இதுக்கு ஆன்சர் இருந்தா இருக்கு, இதுக்கு ஆன்சர் இருந்தா இருக்கு, இதை நான் கழிக்க போகிறேன். ஸோ கழிக்கிறோம் அப்படின்னா பாருங்க, குறிய மாற்றிடுவோமா? இது மைனஸில் வந்துடும், இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், குறிய மாற்றிடணும். ஓகே டீச்சர்ஸ், இப்போ a squared கேன்சல் ஆயிரும், b squared கேன்சல் ஆயிரும், 2ab plus 2ab இப்போ கூட்டணும்னா என்ன வரும், 4abன்னு வரும். ஆன்சர் வந்து 4ab. ஸோ இதைத்தான் இங்கே கொடுத்துருக்கோம். a plus b the whole squaredக்கு ஃபார்முலா போட்டிருக்கேன், அடுத்து மைனஸ் போட்டுட்டேன், a minus b the whole squaredக்கு ஃபார்முலா போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மைனஸை அப்படியே உள்ள ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் a squared கேன்சல், b squared கேன்சல், ஏன்னா பிளஸ் மைனஸ்ல இருக்கு. மீதி இருக்கிறது plus 2ab கூட்டினோம்னா 4abன்னு வந்துடும். 9th கொஸ்டின் பாருங்க. If a minus b equal to 4, ab equal to 60, then the value of a plus b is. ரொம்ப ஈஸியானது. இதில் இயற்கணிதத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய டீச்சர்ஸ். a plus b the whole squared ஃபார்முலா பாருங்க. நான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a minus b கொடுத்துருக்காங்க, ab கொடுத்துருக்காங்க, a plus b கேட்குறாங்க. அப்போ a plus b, ab, a minus b மூணு வர்றது மாதிரி நம்ம ஃபார்முலா சூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் a minus b, a plus b the whole squared equal to a minus b the whole squared plus 4ab. இதில் அப்ளை பண்ணுவோம். a plus b the whole squared அப்படியே வச்சுக்கோங்க. a minus b எவ்வளவு, 4. இப்போ 4 போட்டுக்கோங்க. இந்த a minus b க்கு பதிலாக 4ன்னு போட்டிருக்கேன். ab எவ்வளவு, 60. அதை அப்படி கீழே எழுதிட வேண்டியது. இப்போ 4 ஸ்கொயர்டுனா 4 16, 4 × 60 240ன்னு வந்துடும். இப்போ 16 240 கூட்டிருங்க, கூட்டிட்டா 256. டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க, a plus b the whole squared வந்து 256 கிடைக்குது. ஹோல் ஸ்கொயர்டு தான் கிடைச்சிருக்கு, எனக்கு ஹோல் ஸ்கொயர்டு தேவையில்லை, வெறும் a plus b தான் தேவை, சரியா? அப்போ பவர்ல இருக்க இந்த ரெண்டு தேவையில்லை, ஸ்கொயர் தேவையில்லை. ஸ்கொயர் வேணாம் அப்படின்னா ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், சரிங்களா? இப்போ 256க்கு ரூட் எடுத்தா 16. எப்படி சார் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, 256 எப்படி எழுதலாம்னா 16 × 16ன்னு எழுதலாம். ரூட் எடுக்கிறதுனா சேம் நம்பர், பெருக்கல ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வர்ற மாதிரி எழுதணும். எழுதிட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் ரூட் எடுக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின். வாட் வில் பி த 23rd letter in the pattern? இந்த பேட்டர்ன் இருக்கு, இதுல 23வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கவனமா பாருங்க, இந்த பேட்டர்னை கவனிங்களேன். DEF இதுதான் பேட்டர்ன். இது ஒரு தடவை வந்திருக்கு, D ஒரு தடவை இருக்கு, E ஒரு தடவை இருக்கு, F ஒரு தடவை இருக்கு. அடுத்து பாருங்க, D 2 தடவை இருக்கு, E 2 தடவை, F 2 தடவை. அடுத்து D 3 தடவை, F 3 தடவை, சாரி E 3 தடவை, F 3 தடவை, சரியா? அப்ப சிங்கிள் டைம் வருது, 1 டைம் வருது, 2 டைம் வருது, 3 டைம் வருதா? அப்ப அடுத்து வந்தா என்ன வரும், 4 டைம் வரும். அதான் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம் எழுதியிருக்கேன். இப்ப நீங்க கவுண்ட் பண்ணி எழுதிடலாம் 23rd என்ன வருது அப்படின்னு. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. அப்ப 23வது என்ன வருது, E வருது. ஓகேவா? So 23rd letter is E. டீச்சர்ஸ், நம்ம ஃபுல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு, சரிங்களா? மொத்தம் 12 செட் கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம 1 by 1 நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவேன். நீங்க வேகமா படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நமக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்காவே நம்மகிட்ட இருக்கு எல்லாமே. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க இல்லையா, இது எல்லாமே நீட்டா நீங்களே படிக்கிறதுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஷார்ட்கட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா கொடுத்துருப்போம். ஸோ மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது ரெண்டு வேணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ்? ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.